ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கேட்டிருந்த ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். கிரகப்பிரவேசம் முடித்து ஒரு 2 நாள் கழித்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிரகப்பிரவேசம் வெள்ளிக்கிழமை வச்சுருந்தோங்களா, ஞாயிற்றுக்கிழமை போய் சுவாமியை கும்பிட்டு தீபாராதனை காட்டிட்டு அந்த இடத்துல அந்த ஹோமம் வளர்த்துறதுக்காக செங்கலெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த செங்கலெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போய் அப்படியே அந்த செங்கலெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து கட்டலை, இன்ஜினியர் கான்ட்ராக்டாக விட்டுட்டோம். ஏன்னா நாம் யூடியூப் பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும், ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நம்மளால் இருந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்ஜினியர் கான்ட்ராக்டாகவே விட்டுட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜினியர் கான்ட்ராக்டாக ஒரு பில்டர் நம்ம சூஸ் பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப ட்ரஸ்டானவங்களா, அமௌண்ட்டுக்கு சேஃப்டி இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நாங்களும் அப்படி தான் பார்த்தோம். நாங்கள் சூஸ் பண்ண இன்ஜினியர் பில்டர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன்தான், எங்கள் ஊருக்கும் பக்கம்தான். ஸோ அதனால் ட்ரஸ்டபுளாக இருக்கும், நம்பிக்கையாகவும் கட்டித்தருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கிட்டு விட்டுட்டோம். ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பெருந்துறையில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவே உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா எந்த இடத்துல சொன்னீங்கனாலும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. புது வீடு கட்டணுன்னாலும் சரி, இல்லை வீடு பழைய வீடு இருக்குது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கீழ் ஃப்ளோர் இருக்குது, மேல் ஃப்ளோர் கட்டணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. வீடு கட்டணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும். அதை ஒரு நம்பிக்கையான கம்பெனி, நம்பிக்கையான பில்டர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம மனநிறைவோடு இருக்கலாம். அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. எனக்கும் அப்படி தான் ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன், உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்மளோட ஹோம் டூர் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கனவு இல்லம், நிலாக்குட்டி அவென்யூ. பார்த்திங்கன்னாவே தெரியும், 2 ஃப்ளோருக்கு பண்ணியிருக்கோங்க. கீழே 1 மேலே 1 அந்த மாதிரி 2 ஃப்ளோருக்கு பண்ணியிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோவுக்கு பின்னாடி ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் இருக்கும். நம்மளோட சேனலோட லோகோவும் பார்த்திங்கன்னா இந்த லோகோ தான். நிலாக்குட்டி சேனல் அப்படிங்கிறதுலையும் இதே தான் வச்சுருக்கோம். அதுலேயே பார்த்திங்கன்னா நிலாக்குட்டி அவென்யூன்னு வச்சாச்சு. இந்த லோகோ யாரோட லோகோன்னா என்னோட அப்பச்சி, என் அம்மாவோட சித்தப்பா, அவங்களோட பிஸ்னஸோட லோகோ தான். அப்பச்சிக்கு பார்த்திங்கன்னா 2 பசங்க. மூத்த மாமா தான் என்னை காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க. இளைய மாமா, மூத்த மாமா அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். 2 பேருமே மாமா கிடையாது எனக்கு, அப்பான்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே என்னை தூக்கி வளர்த்தவங்க. மாமா கொரோனாவில் இறந்துட்டாங்க. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குற நிறைய பேத்துக்கு தெரியும். என் மாமா பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். கொரோனாவில் இறக்கிறதுக்கு ஒரு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னானாலும் யூடியூப் விட்டுறாத, யூடியூப் பண்ணு, உனக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் மாமாட்ட கடைசியாக பேசின வார்த்தை. ஒரு மாதத்துலேயே மாமா இறந்துட்டாங்க. அப்பச்சி மாமா இருக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பச்சி மாமா இப்போ 2 பேருமே இல்லை. அவங்க இறந்த அந்த டைமிங்கில் தான் ஒரு மன அழுத்தத்தோடு என்னோடய சேனலுக்கு நான் லோகோ க்ரியேட் பண்ணேன். அப்பச்சி மாமாவோட ஞாபகமாக அவங்களோட லோகோவையே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை பார்த்து அதுலேயே பார்த்திங்கன்னா நிலாக்குட்டி சேனல் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ அதுதான் அந்த லோகோ தான் பார்த்திங்கன்னா நிலாக்குட்டி சேனல், நிலாக்குட்டி ப்ராடக்ட்ஸ், நிலாக்குட்டி அவென்யூவாக வளர்ந்து நிற்கிது. இங்கே இத்த பெரிய கட்டடத்தில் எங்கள் மாமா அப்பச்சியோட லோகோ வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சேன். அதுக்கும் அந்த சைடில் ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, நிலாக்குட்டி அவென்யூன்னு எழுதியிருக்கிறதுக்கு வந்துட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா நிலாக்குட்டி அவென்யூன்னு வரும். அது எழுதுறதுக்கு டைம் இல்லை. இந்த இதே பார்த்திங்கன்னா புண்ணியாசனம் அன்னைக்கு நைட்டு தான் கொண்டு வச்சாங்க. நான் கிரகப்பிரவேசத்துக்கு இந்த லோகோ கண்டிப்பாக எனக்கு வேணும், எங்கள் மாமா அப்பச்சி பேர் போட்டது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்திங்கன்னா இன்ஜினியர்கிட்ட சொல்லி எழுதி வாங்கினது. ஸோ என்னோடய அப்பச்சி மாமாவோட பிளெஸ்ஸிங் இந்த நேரத்தில் இருக்கும். என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இப்போ வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். இதை பார்க்கும் பொழுது எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரௌடு மொமெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எங்கள் அப்பச்சி மாமா 2 பேருமே இல்லாத போயிட்டாங்களே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான இது தான். போய் பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னு எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அது எம்டி வீடு, பொருளெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால் எக்கோ அடிக்கும். அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க, இது வீடு 2 வீடு. கீழே பார்த்திங்கன்னா 2 வீடு, கீழே 2,
மேலே வந்து 2 வீடு அந்த மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஃபேவர் பிளாக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பெட்ரோல் பங்க்லாம் ஒரு கல் மாதிரி விதைச்சிருக்காங்கல்ல, அந்த கல் வந்து வரும், கலர் கல் வந்து வரும் இந்த இடங்களில். அது மட்டும் போடலை, கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி போட முடியல. இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் இங்கே வந்து கல் வரும். ப்ளஸ் அது இல்லாமல் இது வந்து போர்ட்டிக்கோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வீடு வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க. 1 BHK, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், அப்புறம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெண்ட்டுக்காக விடுறதுக்கு தான் பிளான் பண்ணது. நிறைய பேர் புது வீட்டுக்கு போகலையா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டல் பர்பஸ் தான். நாம் அதே வீட்டில் நம்ம பழைய வீட்லேயே தான் இருக்க போகிறோம். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேமிலி வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். கீழே 2 வீடுமே புக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் ஆகிடுச்சு. கிரகப்பிரவேசம் நாங்கள் பண்ணின அதே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பால் காய் வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த இனிப்புக்கு கேசரி எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதுவுமே அவங்க வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. கீழ் வீட்டுக்காரங்க 2 பேருமே வந்து செஞ்சுட்டாங்க. மேல் 2 வீடு மட்டும் இப்போதைக்கு வேக்கண்டாக இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டோர் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக தேக்கிலேயே போட்டுட்டோம். இது எல்லாமே தேக்கு தான். ஒரு வீட்டை பார்த்தா இன்னொரு வீடு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வீடு எந்த மாதிரி இருக்கோ, டைல்ஸ்லேருந்து, பைப்லேருந்து, பெயிண்டிங்லேருந்து ஒரு வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா வீடுமே. ஒரு வீடு மாதிரியே தான் இன்னொரு வீடுமே, 4 வீடுமே அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். நல்ல ஒரு பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹால்னு சொல்ல முடியாது, பெரிய ஹால் தான். 16x11 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய ஹால். பியோர் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டோம்னா வச்சுக்கோங்க, இது வந்து துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சாண்டில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கிரைனட் கலரில் ஒரு டைல்ஸ் வந்து போட்டோம். இந்த ஸ்டிக்கர்கள் இது பண்ணலை இல்லையா, அந்த வீட்லையெல்லாம் இது இந்த வாலுக்கு மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தாங்க. அது அந்த வீட்டில் நான் போய் காமிக்கிறேன். இந்த வீட்டில் தான் கிரகப்பிரவேசமும் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஏதோ ஒரு வீட்டில் வச்சா போதுன்னாங்க, அதனால் இந்த வீட்டில் வந்து வச்சாச்சு. இந்த வாலில் அங்கே ஸ்டிக்கர் இருந்தது, அடுத்த வீட்டை காமிக்கிறேன். இப்போ வாங்க, மெயின் நம்மளோட ஏரியா என்னங்க, கிச்சன் தான். கிச்சன் நல்ல பெரிய கிச்சன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 10x11 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய கிச்சன். ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரைனட் போட்டோம். பா ஷேப் சொல்லலாம். எங்கள் சிங்கிலிருந்து அப்படியே இப்படி வந்து இப்படி போய் இப்படி வர மாதிரி பா ஷேப் கிச்சன். இந்த இடத்துல டைனிங் டேபிளே போட்டுக்கலாம். ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரியான டைனிங் டேபிளே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். நல்லா பெரிய கிச்சன் தான். ரெண்ட்டுக்கு விடுற வீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை, பெரிய கிச்சன் தான். அப்புறம் கிச்சனில் ஆஸ் யூஷுவல் செல்ஃப் வந்து நான் நிறைய வேணும்னு கேட்டிருந்தேன். அங்கே ஒரு ஷெல்ஃபு, இங்கே ஷெல்ஃபு, இங்கே எல்லாம் ஷெல்ஃபு எல்லாமே வச்சாச்சு. இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஷெல்ஃப் வந்து நான் வேணும்னு கேட்டிருக்கேன். ஏன்னா அஞ்சரை பெட்டி, எண்ணெய் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஷெல்ஃப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து கேட்டிருக்கேன். அப்புறம் ஆரோ பாயிண்ட்டு, ஏசி, யூபிஎஸ்ஸு, ஹீட்டர், வாஷிங் மிஷின், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வர்றவங்க கொண்டுட்டு வருவாங்களோ அது எல்லாமே வைக்கிறதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் நம்மளே ஃபேன் வந்து மாட்டிட்டோம். இப்போ வீட்டுக்கு வர்றவங்க ஃபேன் கொண்டு வர தேவையில்லை, ஃபேனு லைட்டெல்லாம் நம்மளே மாட்டியாச்சு. கிச்சன் பார்த்து இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் இல்லைங்க, இது வந்து ஃபைபராக என்னமோ சொன்னாங்க. தண்ணியோ எண்ணெய் ஏதாவது பட்டாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்காது, நல்லா வலிக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு சிங்க் தான் இது. அப்புறம் இந்த சிங்கில் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு காயெல்லாம் கழுவுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது. அதுவுமே வந்து வச்சு விட்டுருவாங்க. கிச்சன் இவ்வளோ தான், 10x11 அப்படிங்கிற அளவில் கிச்சன். வாங்க அப்படியே போய் பெட்ரூம் பார்க்கலாம். இங்கே தான் கிரகப்பிரவேசத்துக்கு உட்காந்துருந்தோம், இன்னும் இதெல்லாம் எடுத்தே வைக்கல. கிச்சன் அப்படியே கிச்சன்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா ஹால், பெட்ரூம். பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். 11x11 அப்படிங்கிற அளவில் வந்து பெட்ரூம் வந்து வச்சுருக்கோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் இந்த இடத்துல போட்டாச்சு. கபோர்டெல்லாம் அடிக்கலிங்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, லைட் போடலை, அதனால் கபோர்டு வந்து அடிக்கலை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷெல்ஃப் மட்டும் வச்சுருக்கோம். பெட்டு பீர்வா அவங்களோட இஷ்டம் எங்கேயோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நல்லா பெரிய இதுதான், பெட்ரூம் தான், பார்த்திங்கனாவே தெரியும். அடுத்து வெளியே போகலாம். இது வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற ஏரியா. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இன்லெட்டு அவுட்லெட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வந்து கேட்டிருக்கேன், ஸ்டார்டிங்லேயே கேட்டுட்டேன். ஏன்னா அந்த சோப்பு தூள், சோப் ஆயில், லிக்விடு அந்த ஐட்டமெல்லாம் வைப்பாங்க, ட்ரெஸ் ஏதாவது வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்டுட்டோம்னா அவங்க வந்து இவங்க வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கூட வச்சுக்கலாம். அது வீட்டுக்கு வர்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் வந்து போடணும், அந்த வேலை இன்னும் பெண்டிங் இருக்குது. ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து அட்டாச்சாக கொடுத்துட்டோம். பாத்ரூமுக்கு லைட் இல்லையா, இருக்கா தெரியலையே, லைட் இல்லை, கொஞ்சம் கருகுமுடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாஷ் பேசின் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளேயே கொடுத்துட்டோம். ஒரு வாஷ் பேசின், டாய்லெட்டு. இதுலேயுமே கார்னரில் ஒரே ஒரு ஷெல்ஃபு தான் வச்சுருக்கோம். ஆனால் இது பத்தாது, ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ரெண்ட்டுக்கு விட்டாலும் பத்தாது. ஸோ ரெண்ட்டுக்கு வரவங்களுக்கும் பத்தாது. அதனால் இங்கே வந்து கார்னரில் ஒரு ஷெல்ஃப் வந்து வைக்கணும். அது நானே வாங்கி கொடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்ரூம். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 4 வீடுமே இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடுமே இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் ஒரு டிசைன் மட்டும் போடாத விட்டாங்க. இந்த வீட்டுக்கு சிங்கிள் கோட் மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். ஏன்னா கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அந்த நெருப்பெல்லாம் மேலே போகும் இல்லைங்களா, போய் அந்த பெயிண்ட் இது பண்ணிவிடுங்கிறதுக்காக சிங்கிள் கோட்டு தான் இதுக்கு வந்து அடிச்சிருந்தோம். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு தான் டபுள் கோட் அடித்தோம். அதனால் இது வந்து இப்படி இருக்குது. இப்போ வாங்க அங்கே போய் அந்த ரூமில் பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன ஆல்ட்ரு மட்டும் இருக்கும், மற்றபடி எல்லா வீடும் ஒன்று தான். இது இந்த ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் வாலில் மட்டும். இந்த ஒரு எல்லா வீட்டுக்குமே இந்த வாலில் மட்டும் கொஞ்சம் இந்த வாலை ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துருக்கோம். மற்றபடி இவ்வளோ தான். கீழே 2 வீடு. இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். வெளியில் ஒரு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். எங்கேயாவது பெரிய காரியத்துக்கு போயிட்டு வராங்க, இல்லை வெளியில் குளிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எல்லா வீட்டுக்கும் காமனாக ஒரு பாத்ரூம் ஸ்டெப்ஸுக்கும் கீழே கொடுத்துருக்கோம். அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குதுங்க. ஒரு 80% வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 20% வேலைகள் வந்து இருக்குது. இப்போவே வீடு வந்து புக் பண்ணிட்டாங்க, அவங்களும் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னொரு 20% வேலையை வந்து முடிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் எல்லாத்துக்குமே. இந்த ஸ்டெப்ஸில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல அந்த கம்பி பிடிச்சிக்கிட்டு ஏறுவோம்ல, அந்த கம்பியெல்லாம் இன்னும் வைக்கலை, இனிமேல் தான் வைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா. வெளியில் பாத்ரூம் ஏரியா, சாரி மாற்றி சொல்லிட்டேன், லைட் இல்லை, பாத்ரூம் ஏரியா. இது வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். வீடு கட்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி சித்தப்பா பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டி கொடுத்தாங்க. ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. ஈரோடு பெருந்துறையில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கேருந்து சொன்னீங்கன்னாலும் வீடு வந்து கட்டி கொடுப்பாங்க. மெயினாக நம்ம வீடு கட்டும் பொழுது என்ன பார்க்கணுன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற அந்த கம்பெனி வந்து நம்பிக்கையானவங்களா, நம்மளோட பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா. நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கட்டி கொடுக்காம பணத்தை எடுத்துகிட்டே ஓடிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. நம்ம பணத்துக்கு கேரண்டியான ஆளா அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்புறம் மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத மெட்டீரியல் போட்டுட்டு நல்லா ஹெவியான மெட்டீரியல் போடாமல் கம்மியான மெட்டீரியல்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம கூட இருந்து பார்த்துக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு விஷயமும் இருந்து பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதால இன்ஜினியரிங் கான்ட்ராக்டாக விட்டுட்டோம். அந்த பையன் பொறுப்பான பையன், பொறுப்பாக பார்த்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. ஆவணியில் வந்து கால் போட்டோங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்தி, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி 10 மாதம் நம்ம வீட்டுக்கு டெய்லியுமே வந்து இங்கே வந்து என்னென்ன வேலை நடக்குதுன்னு எல்லாமே பார்த்து நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பெருந்துறை. அவங்க நம்பர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன்.
உங்களுக்கும் வீடு கட்டணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள். இல்லை வீடு இருக்குது அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கீழ் ஃப்ளோர் இருக்குது மேல் ஃப்ளோர் கட்டணும், அந்த மாதிரி நீங்கள் எது சொன்னீங்கனாலும் கட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீடு, அப்பார்ட்மெண்ட், ரெசார்ட் அந்த மாதிரி எது நீங்கள் கேட்டீங்கனாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு டிசைன் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜன்னல் வந்து நான் தான் க்ளோஸ்டாக கேட்டேன். இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறவங்களும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, மேலே இருக்கிறவங்களும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் மழைக்கு எது வந்ததுன்னா சாரல் அடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டேன். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா நம்ம வீடு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்குது பாருங்கள் நம்ம வீடு நம்மளோட பழைய குடோன். அது அங்கே இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த குடோன். அதுக்கப்புறம் இது நம்மளோட புது குடோன், நம்மளோட கம்பெனி. வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து கட்டிட்டோம். இதுதான் வந்து மேல் ஃப்ளோர். கீழே என்ன பார்த்தோமோ எப்படி இருந்துச்சோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலேயுமே இருக்கும். மேலேயும் 2 வீடு, கீழ் வீட்டை பார்த்த மாதிரியே தான் இந்த மேல் வீடுமே இருக்கும். ஆனால் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கீழ் வீட்டுக்காரங்களுக்கு நல்லா அந்த பச்சை பசேல்னு தெரியாது. ஆனால் மேல் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக பச்சை பசேல்னு தெரியும். ஏன்னா நம்ம வீட்டை சுற்றியே காடு கரை தான் இருக்குது. அப்புறம் சாயந்தர நேரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் இங்கே எடுத்து வெளியில் போட்டு படுத்துக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வாங்க அப்படியே இதையும் பார்க்கலாம். லைட் தெரியல, அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சா தெரியலையே. இந்த வீடும் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேங்க, கீழே பார்த்தோம்னா மேலே பார்க்க தேவையில்லை. இது நம்மளோட அண்டா தானே. தண்ணி கொண்டு வந்து வச்சுமையா போதும், கொண்டு போயிடலாம். அடடா, சரியான வெயிட்டு, பித்தளண்டா. என் மாமியாரோட அண்டா. இந்நேரம் என் மாமியார் மட்டும் இருந்ததுன்னா பூரிச்சு போயிருக்கும், அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். அத்தை இல்லை. சரி வாங்க போகலாம். இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எங்களை. நாங்கள் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹால். அச்சுச்சோ, இங்கே பாருங்கள், ஸ்டே பண்ணதுக்கு அடையாளமா பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் இங்கேயே கிடக்குது. கடவுளே, ஒரு வீட்டையே என்னால் க்ளீன் பண்ண முடியாது. 4 வீடு, 4 வீட்டில் 3 ரூமு, எங்கெங்கே தான் போய் பண்ணுறது பாருங்கள். பெட்ஷீட்டு தலைவாணி வர. ஐயோ, இங்கே ஒரு குடம் இருக்குது. எல்லாம் ஒரு நாளைக்கே இது வந்து ஃபுல்லாக கூட்டி விடணும் மக்களே. அப்பப்பப்பா, தலைவாணி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, போகலாம். இதுக்கு மேலே அவ்வளோதாங்க, மேலே மொட்டை மாடி மட்டும்தான் இருக்குது. நார்மல் மொட்டை மாடி இருக்கும் இல்லைங்களா, அதே போல தான். அதாவது மேலே போய் காமிக்கல. மேலே டேங்க் வச்சுருக்கோம், அப்புறம் துணி துவைக்கிற கல் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்காரங்க 2 பேர்த்துக்கும் மேலே துணி துவைக்கிற கல், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்காரங்க 2 பேர்த்துக்கும் கீழே துணி துவைக்கிற கல் போட்டிருக்கோம். இல்லைன்னா யார் எங்கே வேணாலும் போய் துவைச்சிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், போகலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஹோம் டூர் வீடியோ போட்டாச்சு. இதுதான் ஹோம் டூர், அப்பார்ட்மெண்ட் டூர் எல்லாமே இதுதான் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது. அந்த வேலைகள் ஃபினிஷ் ஆனதையும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேங்க. சுகஸ்தி, மயிலு, இங்கே வாடா, கொண்டுட்டு போடா. இருங்க, விளையாடுது.
ஏன்னா நம்ம வீடு மட்டும் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தனியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டுக்கு மேல் வீட்டுக்கெல்லாம் ஆள் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து பக்கத்து வீடெல்லாம் வந்துடும். நமக்கு சில நேரம் நாயம் பேசுறதுக்கு ஆள் கிடைப்பாங்க, ஒரு சேஃப்டியும் கூட. பிள்ளைங்க ஆஃபீஸ் போகிறங்காட்டியே பகலில் வந்து நாயம் பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க, நைட்லேயும் ஆள் கிடச்சிடுவாங்க. இந்தாடா இதை தூக்கிடுவியா? ஓ அது கூட அது கூட அது கூட ஏதோ ஒன்று நீ வச்சுக்கோ. கோட்டா மண்ணில் கோட்டையம்மா. ஆனால் இப்போ தான் வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம், இப்போ வந்து கோட்டை கட்டியாச்சு. போய் அந்த கோட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஆ எங்கடா கோட்டை? ஓ கோட்டை 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 தான். சூப்பர் சூப்பர் சூப்பர், செமையாக இருக்குது. இதா பாருங்க, சுகஸ்தி கட்டின கோட்டை. இப்போ நான் கட்டின வீட்டை பார்த்தீங்க, இப்போ சுகஸ்தி கட்டின கோட்டையை பார்த்துருங்க. பார்த்தாச்சா? சரி ஓகே. முன்னாடி கிணறு. ஓ நம்மளது வீட்டுக்கு பின்னாடி கிணறு, இது முன்னாடி கிணறு. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஹோம் டூர் வீடியோ போடுன்னீங்க, போட்டாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.